இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க 2 பேருக்கும் நடுவுல போட்டி வச்சது நான். அவதான் ஜெயிச்சான்னு முடிவு சொன்னதும் நான். என்ன சிபி இப்படி முகத்தை திருப்பிக்கிற? போட்டியில தோத்தது உனக்கு பிரச்சனையா இல்ல ஒரு பொம்பளை புள்ள கிட்ட தோத்துட்டோன்றது பிரச்சனையா? நீ போட்டிக்கு பயந்தவன் இல்லைன்னு எனக்கு தெரியும். இவ கூட போட்டின்னு சொன்னதும் பின்வாங்கினா. ஆனா நீ தைரியமா முன்ன வந்து நின்ன. ஆனா தமிழ் இதுல ஜெயிப்பான்னு நீ எதிர்பார்க்கல, அதானே? அதான் எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு கூட எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? ஏதோ ஒரு பட்டிக்காட்டுல இருந்து மஞ்ச பைய தூக்கிக்கிட்டு கவர்மெண்ட் பஸ்ல வந்து இறங்கினவ தானே இவ. ஈஸியா அவளை ஜெயிச்சிடலான்னு தப்பு கணக்கு போட்டு இப்படி தோத்துட்டோமே. இனி இவ கிட்ட கை கட்டி நின்னு வேலை பார்க்கணும்னு தானே யோசிக்கிற? ஜனமா வேண்டாமா. நான் பேசிட்டு இருக்கிறப்போ யாரு குறுக்க பேசினாலும் எனக்கு பிடிக்காது. ஏற்கனவே நீ பொறுப்பில்லாதவன், பொய் சொல்றவன், நம்புறவங்களை ஏமாத்துறவன்னு எனக்கு தெரியும். ஆனா வெறும் வாய் சவடால் விடதான் உன்னால முடியும். உருப்படியா ஒரு காரியமும் செய்ய வராது. சொன்ன சொல்ல காப்பாத்த தெரியாதுன்னு இன்னைக்கு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால சரி விடு, நீ என் பேரனா போயிட்ட. நான் தான் உன்கிட்ட என்னென்னமோ எதிர்பார்த்துட்டேன். இனி அந்த தப்பே நடக்காது. நீ எப்பவும் போல ஜாலியா நான் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசை தாராளமா செலவு செஞ்சு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கோ. ஆனா நீ செலவு பண்ற ஒவ்வொரு காசும் ஜனாங்கிற இந்த பொம்பளை சம்பாதிச்ச காசு. அதையும் நினைவுல வச்சுக்கோ. நீ செலவு பண்றதுக்கான காசை நானும் தமிழும் சேர்ந்து சம்பாரிச்சு தரோம், சரியா? ஜனாமா என்ன ஜனாமா, நீங்க சமாதானம் பண்ணி வைப்பீங்கன்னு பார்த்தா இப்படி பேசிட்டீங்களே. நாம தலைகீழ நின்னாலும் சாதிக்க முடியாத விஷயங்களை சின்னதா ஈகோவை தூண்டி விட்ட சாதிச்சிடலாம். புரியல? நாளைக்கு பாரு.